எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் ஏறெடுக்கலாம். இன்றைக்கு நாம் பார்த்தோம்னாக்கா தானியேல் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம், எருசலேத்தை குறித்து எரேமியா எழுதின தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொண்டு அவர் முழங்காலில் நின்று உபவாசத்துடன் சாக்கு துணியை அணிந்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு நல்ல ஒரு சாப்பாடு உணவு சாப்பிடாமல் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கிருபாசன தண்டையில் அவர் 3 வாரங்களாக அதாவது 21 நாள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் பாவ அறிக்கைகளோடும் அவர் காத்திருக்கும் பொழுது 24வது நாள் தேவதூதன் இறங்கி வந்து அவர் சொல்லுகிறார், நீ ஜெபித்த முதல் நாளே உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தானியேல் 21 நாள் ஜெபித்தார். 24வது நாள் தேவனிடத்திலிருந்து பதில் அனுப்பப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த 24வது நாள் வானத்தின் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் தானியேலுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு கூட நாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பதாக வந்து ஜெபிப்போமானால், விண்ணப்பத்தை ஏறெடுப்போமானால், நாம் நீதிபதியாக கர்த்தர் நமக்கு நீதியும் நியாயத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அப்படியாக எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொன்ன வண்ணமாக நாம் எப்படியாக இந்த கிருபாசனத்தை வர வேண்டுமானால் தைரியத்தோடு வர வேண்டுமா? தைரியத்தோடு வர வேண்டும். நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தைரியத்தோடு வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். Have a blessed day. God bless you.